ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ஜாவாவில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஜேடிக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு இந்த 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ ஜேடிக்கே எக்லிப்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்லிப்ஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. சரி, ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐடி ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து தான் ஓப்பன் ஆகுறதுலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா இந்த இடத்துல லான்ச்னு கொடுப்போம். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோவை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் பார்க்காம விட்டாலும் மொத்த ப்ரோக்ராமும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக பாருங்கள், லைன் பை லைனாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக கேளுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஐடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஃபைலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்டை தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபைலில் நம்ம நியூவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ ப்ராஜெக்ட் நேம் கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் நேம் எப்பவுமே ஸ்மால் லெட்டரில் கொடுங்க. கேப்ஸ் லெட்டரில் கொடுத்தா எரர் வருது. ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஸோ கேப்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மாலில் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எந்த விதமான வார்னிங் எதுவும் காட்டல. ஸோ அடுத்தது ஃபினிஷ் நம்ம கொடுத்துருவோம். ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த மாடல் கேட்குது, நீங்கள் இதை எதுவுமே பண்ண வேணா அப்படியே விட்டுருங்க, கிரியேட் மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வார்னிங் காட்டுதுன்னா பிரச்சனை இல்லை. இதே இடத்துல எரர் காட்டுது அப்படின்னா ப்ராப்ளம். ஓகேங்களா? ஏன்னா என்னென்ன கேப்ஸில் நான் கொடுத்தப்ப இங்கே எரர் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ அடுத்து இப்போ ஜாவா பொறுத்தளவுக்கு நம்ம கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதிலே நியூ ஆப்ஷன் வரும். இப்போ நியூவில் ஜாவா கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு கிரியேட்டர் ஜாவா கிளாஸ் அப்படின்றது வருது பார்த்தீங்களா? ஸோ இதை கொடுங்க. கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ் நேம் எப்பயுமே ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஏஎஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ ஃபினிஷ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு இது கேட்குறாங்க. இப்போ என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னாலே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இது தேவைப்படும். ஸோ அதனால் இது கொடுப்போம். இதை டிக் பண்ணி விட்டுருவோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறப்பான இதை டிக் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் தேவையில்லை. இப்போ இருக்கும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துருவோம். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லோட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன லைனை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த லைன் மட்டும் தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு லைனை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஸோ இதில் சஜஷன்ஸ் கேட்டுரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கிளிக் பண்ணாலே போதும். பிரிண்ட் எல்என். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் எல்எனுக்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கொடுப்போம். இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஹலோ வேர்ல்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல செமிகோலன் போட்டு விட்ருவோம். சரி, இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன சொல்ல வராங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக பேக்கேஜ் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதுதான் நம்மளோட பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ள ஒர்க் பண்ணு அப்படின்றதுக்காக அந்த பேக்கேஜ் வந்துருக்கு. இது டிஃபால்ட்டாக. ஸோ இந்த பேக்கேஜ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ எந்த பேக்கேஜ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும். அடுத்தது இந்த பப்ளிக் கிளாஸ் ஏஎஸ்ன்றது நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பப்ளிக் கிளாஸ்னா என்ன? இப்போ பப்ளிக்னா ஒரு அசஸ் ஸ்பெசிஃபையர். இந்த அசஸ் ஸ்பெசிஃபையருக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் கொடுத்துட்றேன். இப்போ கிளாஸ் அப்படின்னா இப்போ இந்த கிளாஸ் நம்ம இதுக்கு கொடுக்குறோம் ஜாவாவில் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு இதை வச்சு பார்த்துருவோம். இப்போ ஜாவா பொறுத்தளவுக்கு ஜாவா ஒரு ஊப்ஸ் ஓரியன்டட் கான்செப்ட். ஸோ ஓகேங்களா? ஒரு ஊப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஊப்ஸ் ஓரியன்டட் அப்படின்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஊப்ஸ் ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணால் தான் முடியும். ஸோ இப்போ கிளாஸ் கிளாஸ் இருந்தால் தான் நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ். ஸோ இப்படி தான் ஒவ்வொருதும் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகி வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ ஜாவா பொறுத்தளவுக்கு ஒரு ஊப்ஸ் ஓரியன்டட் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு ஊப்ஸ் ஓரியன்டட் கான்செப்ட்னா நமக்கு அதுக்கு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் இல்லாமல் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணல அப்படின்னா இந்த இதுக்கு ஜாவா ப்ரோக்ராமே இந்த ஒர்க்கே ஆகாது. ஓகேங்களா? ஜாவா ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான். ஸோ அதனால தான் நம்ம கிளாஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் மீனிங். ஸோ இந்த லைனில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புரியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு சிங்கிள் லைன் புரியல அப்படின்னா இந்த லைனில் எனக்கு டவுட் இருக்குது, சைடில் இந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த லைனில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து நான் சொல்லி கொடுத்துருவேன். நான் கமெண்ட்லேயே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா?
அடுத்து வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற ஒரு இது கொடுக்குறாங்க. இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு சி ப்ரோக்ராம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ட் மெயின் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அது எதுக்குன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, நல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஜாவா பொறுத்தளவுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். பப்ளிக் வந்து ஸ்பெசிஃபைஸ். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்னா ஒரு மோனோவா ஒரு தனித்துவமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வாய்ட் மெயின்ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்ட்ரிங்கு, இப்போ என்ன டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தாலும் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸாக தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது கேட்குறாங்க. இப்போ இந்த லைனை பற்றி பார்த்துருமா? ஸோ இந்த லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு லைனும் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம வந்து டீகோட் பண்ணிடுவோம். இப்போ முதல்ல வந்து சிஸ்டம். ஓகேங்களா? எப்பயுமே இது வந்து நம்ம சிஸ்டம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? நம்ம லேப்பு அப்படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த அவுட்டுன்றது என்ன அப்படின்னா அவுட்புட்டு. ஓகேங்களா? சிஸ்டமில் இந்த அவுட்புட்டை வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக அது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவுட்னா ஒரு அவுட்புட்டு. சரி, இப்போ பிரிண்ட் எல்என். இப்போ பிரிண்ட் எல்என் அப்படின்னா இதிலே வந்து இப்போ பிரிண்ட் எல்எனை வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் எல்என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிண்ட்டு லைனு. ஓகேங்களா? பிரிண்ட்டு ப்ளஸ் லைனு. ஸோ அதுதான் பிரிண்ட் எல்என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிண்ட் எல்என்னா பிரிண்ட் ப்ளஸ் லைன்றது தெரியுது. ஓகேவா? ஸோ இதை இப்போ இந்த லைனை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணு. ஸோ அப்படின்றதுக்காக தான் இது. சரி, அதுக்கடுத்து இந்த இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ, இப்போ நம்ம வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண வை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். சிம்பிளாக வந்து இந்த விண்டோவில் என்கிட்ட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இல்லை ஆல்ட்டு ஷிஃப்ட்டு இவ்வளோ இது நம்ம பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் நம்ம வந்து கொடுத்துலாம். இப்போ ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களோட ப்ராஜெக்ட்டில் தான் இது ரன் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ AS.java. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் தான் நம்மளுக்கு வந்து ரன் பண்ண போகுது. ஓகேங்களா? ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். இப்போ இங்கே வந்து அலோ ஹோல்டு கொடுத்துருக்கோமா? ஸோ அலோ ஹோல்டு வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆயிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து என்னோட கன்சோல் வந்து இப்படி இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்று இது நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோட கன்சோல் வந்து ரைட்டில் வரலாம், இல்லை லெஃப்ட்டில் வரலாம். எனக்கு அலைன்மெண்ட் வந்து இப்படி வந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுதா, ஒர்க் ஆகுதா, அதை மட்டும் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயங்காமல் இந்த லைனில் வந்து எனக்கு டவுட் இருக்குது, அந்த லைன் எனக்கு புரியல, என்ன சொல்ல வரேன்றது புரியல அப்படின்னா கேட்டுருங்க. வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா ஜாவா பொறுத்தளவுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வேகமாக பார்ப்போம், புரிகிற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். அதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஏதாவது கான்செப்டை கொண்டு வரேன் நான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டமில் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளோட இது வந்து நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே கேஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஜாவா வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு நான் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைமில் இருக்கேனோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், தேங்க்யூ.